கள்ளக்குறிச்சியை 2 நாட்களுக்கு முன்பு அதிர செய்த சிறுமி கொலை வழக்கில் திடுக்கிட வைக்கும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதன் முழு பின்னணியும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அடுத்த பூட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் பிரகாஷ். லாரி ஓட்டுநரான இவருக்கு சத்யா என்பவருடன் திருமணமான நிலையில் 13 வயதில் அக்ஷயா என்ற மகனும் 7 வயதில் அதிசயா என்ற மகளும் இருந்தனர். இந்நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி அதிசயாவை திடீரென காணவில்லை என கூறி அவரின் தந்தை பிரகாஷ் போலீசில் பரபரப்பு புகார் அளித்திருக்கிறார். சம்பவ இடத்திற்கு விரைந்து அருகிலுள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி சோதனை செய்த போலீசார் தன் தாயாருடன் சிறுமி சாலையில் நடந்து சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனே விசாரணைக்காக சிறுமியின் தாயாரை தேடியபோது அவர் தலைமறைவானது போலீசாரை சந்தேகமடைய செய்த நிலையில் இதனை அறிந்த பிரகாஷ் மேலும் அதிர்ச்சிக்கு உள்ளாகியிருக்கிறார். மகள் மாயம், மனைவி தலைமறைவு என குழப்பத்திலும் பதைபதைப்பிலும் தத்தளித்திருக்கிறார் பிரகாஷ். வழக்கின் தாக்கத்தை அறிந்த போலீசார் 10 தனிப்படைகள் அமைத்து சிறுமியை தேடி வந்திருக்கின்றனர். இந்நிலையில்தான் அந்த கோரச் சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. காணாமல் போன சிறுமியை அருகிலுள்ள விவசாய கிணற்றில் சடலமாக கண்டு அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கின்றனர். சிறுமியின் சடலத்தை கைப்பற்றி மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போலீசார் அடுத்த கட்ட விசாரணையை முடுக்கிவிட்ட நிலையில் பூட்டை கிராம நிர்வாக அலுவலரான பிரபாகரனிடம் சிறுமியின் தாய் சத்யா சரணடைந்தது பரபரப்பை மேலும் கூட்டியது. தொடர்ந்து அதிகாரிகளிடம் அவர் அளித்த அடுத்தடுத்த வாக்குமூலம் கிராமத்தையே அதிர செய்திருக்கிறது. கணவருக்கு தெரியாமல் பலரிடம் கடன் பெற்ற சத்யா தொடர்ந்து ஏகப்பட்ட சீட்டு மூலம் பணம் கட்டியும் வந்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் கடனையும் தவணை சீட்டு பணத்தையும் திருப்பி செலுத்த முடியாமல் சத்யா சிரமப்பட்ட நிலையில் பணத்தை வசூலிக்க கடன் கொடுத்தவர்கள் தினமும் வீடு தேடி வந்து நெருக்கடி கொடுத்திருக்கின்றனர். இதனால் அனைத்தும் கணவருக்கு தெரிந்துவிடுமோ என பயத்தில் இருந்த சத்யா இதனை கணவருக்கு தெரியாமல் தினமும் சமாளித்து வந்திருக்கிறார். இந்நிலையில் கடன் கொடுத்தவர்களின் நெருக்கடி நாளுக்கு நாள் அதிகமாகி இருக்கிறது. ஒரு கட்டத்தில் கடன் கொடுத்தவர்கள் தகாத முறையில் பேசியும் தகாத உறவிற்கு அழைத்தும் தன்னிடம் அத்துமீறியதாகவும் சத்யா சரமாரியாக புகார் தெரிவித்திருக்கிறார். இதனால் மன உளைச்சலில் இருந்த நான் தன் குழந்தையை கொன்று வீட்டை துக்க வீடாக மாற்றினால் சிறிது காலத்திற்கு கடன் கேட்டு யாரும் நெருக்கடி தர மாட்டார்கள் என எண்ணியதாகவும் இதற்காக தன் 7 வயது மகளை அருகில் உள்ள கிணற்றில் தள்ளி கொன்றதாகவும் வாக்குமூலம் அளித்தது பலரையும் பதறச் செய்திருக்கிறது. கடன் கொடுத்தவர்களிடம் இருந்து தப்பிக்க பெற்ற குழந்தையை தாய் கொன்ற கொடூரம் பதற வைத்திருக்கிறது. பெண்ணை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கும் போலீசார் மேலும் தொடர்ந்து இதன் பின்னணி குறித்து விசாரித்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.